நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நிவேதனம் செய்கிறது பால் சாதம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள், நம்ம 100 கிராம் பச்சரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 100 ml மில்க்கு, 100 கிராம் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்ததுனால நல்லா குழைய வச்சுக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா குழைய வச்சுக்கலாம். 100 கிராம் பச்சரிசியை நல்லா குழைய வச்சு எடுத்துட்டோம். இதை நல்லா இன்னுமே குழைய வச்சுட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். சர்க்கரை 100 கிராம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 100 ml பால். இது நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பால் சாதம் செஞ்சிட்டோம். இது கூட சுக்கு இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் அளவு கூட ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றல. பால் சாதம் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம திராட்சை முந்திரி தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு தாளிக்காமையே நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பால் சாதம் ரெடி ஆயாச்சு.